ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அருண், ஆப்டோமெட்ரிஸ்ட். இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உச்சி தலையிலேருந்து அடி பாதம் வரைக்கும் எல்லாமே பாதிக்கும். இந்த பாதிப்புலேருந்து எஸ்பெஷலி நம்ம கண்ணுவே ஃபஸ்ட்டு ரொம்பவே பாதிக்கும். இந்த பாதிப்புலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் டயபெட்டிக்கு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 4Dயை ஃபாலோ பண்ணணும். என்ன 4D அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு D டாக்டர் கன்சல்டேஷன். டாக்டர் கன்சல்டேஷன்ஸ் டயபெட்டாலஜிஸ்ட், அதாவது எண்டோக்ரைனாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள நீங்கள் பார்த்து ப்ராப்பர் மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பராக நீங்கள் மந்த்லி நீங்கள் உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து எவ்வளோ இருக்குது ஃபாஸ்டிங், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. செகண்ட் D டயபெட்டிக் டேப்லெட்ஸ் இல்லை இன்சுலின். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதை டைமுக்கு எடுக்கணும். ஓகே. தேர்ட் D என்னென்னா டயட். கரெக்ட் டயட். இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற டயட் உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த டயட்டை தான் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். அதிக கார்ப்ஸ் எடுக்காமல் ஃபைபர்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி யூ ஹேவ் டு டேக் மோர் வெஜிடபிள்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 4th D என்னென்னா டிசிப்ளின்ட் ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸசைஸ். இந்த 4th D ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால உங்களுக்கு சுகர் லெவல் நல்லாவே மானிட்டர் ஆகும். இந்த 4Dயும் நீங்கள் ஈக்குவலாக மானிட்டர் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் உங்கள் ஹெல்த்தில் எந்த ஸ்பாயிலும் ஏற்படுத்தாது. நீங்கள் இது 4மே நீங்கள் கடைப்பிடிக்கிறது மூலயமா ஹெல்த்துக்கு வர எந்த பிரச்சனையுமே வராத அது பார்த்துக்கும். சரிங்களா? இந்த 4Dயை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை ஹெல்த்தியாக வாழுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எதனா டிப்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.